पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய நல்ல வாழ்த்துக்கள். திருமகளின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 191வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். பிராட்டி நமக்கு எப்படி அருள் செய்கிறாள் என்றால், படிப்படியாக செய்கிறாள். என்ன படிப்படியாக செய்கிறது? இது சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சாத்மிய போக பிரதானம். சாத்மியம் அப்படின்னா என்ன? சாத்மிக்க கொடுக்கறது. புரியும்படியாக சொல்லுங்களேன். அதாவது குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே மனுஷன் பிறந்தால் சாப்பிட்டு தானே தீரணும். அதனால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் முதல்ல என்ன செய்கிறாங்க தாய்மார்கள்? ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அந்த குழந்தைக்கு பசுப்பால் தராங்க. அது கொஞ்ச நாள் ஆனப்புறம் சாதம், நெய் சாதம், பருப்பு சாதம். அது முடிஞ்சப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னும் ஸ்டேஜ் நல்லா வந்துடுத்துன்னு அதுக்கப்புறம் பால் சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். இப்படி படிப்படியாக அந்த குழந்தைக்கு தாய் உணவை ஊட்டுவதில் கூட ஒரு முறை வச்சுருக்கா. ஏன்னா எது எடுத்தாலும் டம்மாலும் நம்ம ஒரு காரியம் செய்ய முடியாது. இதே மாதிரி தான் இந்த காலத்து இளைஞர்கள், யார் இந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் கேட்குற இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு பெண்மணி, அழகான பெண்மணியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே ஐ லவ் யூ சொன்னால் செருப்பு பிஞ்சு போய்டும். அதனால் என்ன செய்வாங்க இளைஞர்கள்? அப்படி கொஞ்ச நாள் நின்று அந்த பெண்மணிகிட்ட மெல்ல வந்து, மேடம் டைம் என்ன ஆகுது, செல் கொண்டு வந்து போயிட்டேன், வாட்சும் இல்லை, உங்களை பார்த்த உடனே என் இதயம் படக்குன்னு நிற்கிறது, வாட்ச் நின்று போயிடுது, டைம் சொல்லுங்கள் அப்படின்னு மெல்ல ஆரம்பித்து, அதுக்கப்புறம் எங்கே படிக்கிறீங்க, எந்த காலேஜ் என்ன அப்படி விசாரித்து, அப்புறம் மெல்ல ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே திரைப்படத்துக்கு போகலாமான்னு கேட்டு, திரைப்படம் போன அப்புறம் நம்ம அந்த முக்கியமான வார்த்தைகள், சொல்ல முடியாத வார்த்தைகள் கஷ்டப்பட்டு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தான் நேசிப்பதை உணர்த்த வைக்கிறாங்க. இது படிப்படியாக செய்ய வேண்டிய காரியம். எடுத்த உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஓட்டிட்டு கேட்டால் என்ன ஆகும்? கன்னம் பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் படிப்படியாக செய்ய வேண்டியது. அதே மாதிரி நானும் உங்களுக்கு, நான் மோட்சம் போகணும், நீங்கள் எல்லோரும் மோட்சத்துக்கு தயாராகிடுங்க, இந்த லோக வாழ்க்கையெல்லாம் திறந்துருங்க, இந்த லோகத்தை இன்பத்தெல்லாம் திறந்துருங்கன்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணால் அது எடுபடுமா? யாருக்காரும் மன்னிக்கையா? இந்த ஊரில் நல்லா வாழணும், எங்களுக்கு நல்ல குழந்தை குட்டி வேணும், நல்ல பங்களா வேணும், நல்ல கார் வேணும், அதுக்கெல்லாம் வழி சொன்னீங்களா? உங்கள் கதை கேட்குறோம். அதை விட்டு இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை, இதெல்லாம் மின்னின் நிலையில் மின்னல் போல் இருக்கும், இது மேலே ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியம் வச்சுக்கோங்க, இறைவனுக்கே பணி செய்யணும், மோட்சம் போகலான்னா நீ தான் சொல்லிகிட்ருக்கணும், யாரும் கேட்க மாட்டாங்க. இது உலக நினைப்பு. அதனால் மெல்ல மெல்ல படிப்படியாக தான் மக்களை உயர்த்தணும். இந்த கிரமம் என்கிற முறையை மீறாமல் படிப்படியாக மக்களை முன்னேற்ற வைப்பது என்பதை லக்ஷ்மி தேவி கையாளுறாளாம். ஆகையினால தான் இந்த 191வது திருநாமத்தை வியாச பகவான் லக்ஷ்மி தேவிக்கு மகாக்கிரமா என்று வைத்தார். பெரிய கிரமம். கிரமம் என்றால் முறை. படிப்படியாக மக்களை மேலே ஏற்றுவது. ஒரு தாய் செய்வது போல முதல்ல இந்த பையனுக்கு, நமக்கு நல்ல விஷயத்தில் ஈடுபாடு வரக்கூடிய சத்துவகுணத்தை தராங்க. ரொம்ப பேருக்கு வரதில்லை. காலையில் யாரையா பக்தியெல்லாம் கேட்குறது, இந்த வயசு பக்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே வேறு அப்படின்னு இருக்கிறவங்கள மெல்ல திருப்பி கொஞ்சம் பக்தி சொற்பொழிவு கூட சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள் கேட்டுக்குவா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாழ்க்கையில் வெற்றி பெறுறது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சு அந்த பக்தியை கேட்க வைக்கிறாங்க. முதல்ல விஜய் டிவியில். அந்த விஜய் டிவியில் பக்தியை பார்த்த உடனே, ஆஹா இது நல்ல விஷயம் போல் இருக்கே, இந்த ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்போன்னு நெருங்கி வந்து அவர்கள்ட்ட நல்ல விஷயத்தை உறுதியாக கேட்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஆச்சாரியர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. அந்த குருதேவன் தொடர்பில் அந்த ஆத்மா தன்னை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், மோட்சந்தாம்பா சாஸ்வதம், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஆசைப்படுறதை விட அதில் ஆசை வைன்னு சொன்னால் மனசில் பதியிறது. அதுக்கு இடையில் சில வெற்றிகள் பெற்ற உடனே சரி பகவான்கிட்ட போவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து, அதுக்கு வழி என்னன்னு குருதேவரை கேட்டு இறைவன் திருவிழாத்தில் சரணாகதி பண்ணி அவர் மோட்சத்துக்கு போகிற நிலைமைக்கு வரார். இதையெல்லாம் யார் செய்கிறா? லக்ஷ்மி தேவி தான் செய்கிறா. இந்த பாடுபட்டு லக்ஷ்மி தேவி பகவான் மலை மேலே உட்காந்துட்டான் போய்.
திருமலையில் 7 மலை தாண்டி வரணுமா. வந்தால் கூட ஜெருகண்டின்னு ஒன்றே அனுப்பிச்சிடுறாங்க.